சென்னை, ராயபுரம், துறைமுகம், எழும்பூர் மற்றும் திருவிக நகர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் கழக வெற்றி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக ராயபுரம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் டி. ஜெயக்குமாருக்கு ஆதரவாக பெரியபாளையத்தம் நகர் அருகே இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி கழக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக ராயபுரம் தொகுதிக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு கழக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் மகிழ்ச்சி பொங்க வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து துறைமுகம் தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ராயபுரம் ஆர். மனோவிற்கு ஆதரவாக தங்கசாலை அருகே பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக துறைமுகம் தொகுதிக்கு வருகை தந்த கழக பொதுச் செயலாளருக்கு கழக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் ஆரவாரத்துடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். நகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கூட்டணி வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங், எழும்பூர் தொகுதியில் போட்டியிடும் அபிஷேக் ரங்கசாமி ஆகியோருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வலியுறுத்தி சென்னை புளியந்தோப்பு சந்திப்பில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆதரவு திரட்டினார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான நத்தம் விஸ்வநாதன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கருத்தலக்கம்பட்டி, நல்லூர், குறும்பப்பட்டி, கோட்டையூர், செந்துறை, குறும்பப்பட்டி, அரவக்குறிச்சி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு அவர் வாக்குகள் கேட்டு பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர், நத்தத்தில் 5 முறை வெற்றி பெற வைத்து அமைச்சராக்கிய தொகுதி மக்களுக்கு தான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளதாக நன்றியுடன் தெரிவித்தார். பிரச்சாரத்தில் ஏராளமான கழகத்தினர், கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். மதுரை மேற்கு தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் செல்லூர் ராஜு வீதி வீதியாக சென்று ஆதரவு திரட்டினர். பெத்தானியாபுரத்தில் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்த அவருடன் மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சோலை ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் பிரச்சாரத்தில் பங்கேற்றனர். வீடு வீடாக சென்று அதிமுகவின் முத்தான வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை விநியோகித்து வாக்கு சேகரித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர், தான் நிறைவேற்றிய திட்டங்களையும் திமுகவினர் மதுரை மாநகராட்சியில் செய்த 200 கோடி ரூபாய் ஊழலையும் சுட்டிக்காட்டினார். சென்னை மாதவரம் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மாதவரம் மூர்த்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புழல், லட்சுமிபுரம், கடப்பாக்கல் சாலை உள்ளிட்ட பகுதி பொதுமக்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு நடைபெற்ற அநீதிகளை எடுத்துக் கூறி வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மாதவரம் மூர்த்திக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான வி. சோமசுந்தரம் முன்னிலையில் தவிக கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி அஇஅதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். காஞ்சிபுரம் மாநகராட்சியின் 24வது வட்டம் அஇஅதிமுக நிர்வாகி வினோத் பாபு சிங் ஏற்பாட்டில் மாநகர கிழக்கு பகுதி கழக செயலாளர் பாலாஜி முன்னிலையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் திருத்தணி கோ. ஹரியை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி பரப்புரை மேற்கொண்டார். பொதட்டூர்பேட்டை, ஆர்கேபேட்டை, அம்மையார்குப்பம், ஸ்ரீ காளிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து அஇஅதிமுக சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் வே. சம்பத்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அக்ரஹாரம், எம். வெள்ளாம்பட்டி, நைனாகவுண்டம்பட்டி, கல்லாவி உள்ளிட்ட கிராமங்களில் அவர் கழகத்தினர் மற்றும் கூட்டணியினருடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் புரட்சித் தலைவர் கண்ட வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு அம்மா அரசின் சாதனைகளையும் முத்தான தேர்தல் அறிக்கையையும் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். அவருக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் பால தண்டாயுதத்திற்கு ஆதரவாக கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வேலூர் பகுதியில் அஇஅதிமுக நகர செயலாளர் சண்முகசுந்தரம் தலைமையில் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று புரட்சித் தமிழரின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினர். பிரச்சாரத்தில் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் சூடுபிடித்த நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஓ.கே. சின்னராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிறுமுகை பேரூராட்சிக்குட்பட்ட வ.உ.சி. நகர், பழத்தோட்டம் போன்ற பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்த அவர் நல்லாட்சி தமிழகத்தில் மலர்ந்திட இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
இதில் திரைப்பட நடிகர் ராம்மோகன் மற்றும் ரங்கராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் OK சின்னராஜை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தனி தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரசேகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எருமைப்பட்டி ஒன்றியம் அலங்காநத்தம் பிரிவு பகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்த அவர் திமுக ஆட்சியில் அரங்கேறிய குற்றச்சம்பவங்களை எடுத்து கூறி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சந்திரசேகரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். கரூர் மாவட்டம் அவரக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியின் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் செல்வகுமார் முதியோர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்று வாக்கு சேகரித்த சம்பவம் மக்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பரமத்தி கிழக்கு ஒன்றியம் குட்டக்கடை, தாதம்பாளையம், பலாமாபுரம், புன்னம் சத்திரம், வெள்ளியம்பாளையம், முத்துநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் செல்வகுமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அஇஅதிமுகவின் கடந்த கால சாதனைகள் மற்றும் திமுகவின் அவல ஆட்சி குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்த அஇஅதிமுக வேட்பாளர் முதியோர் பெருமக்களின் கால்களில் விழுந்து ஆசி பெற்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம், காட்டுப்புத்தூர் பகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் N யோகநாதன் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது 15 வார்டுகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து புரட்சித் தமிழரின் முத்தான வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி புரட்சித் தலைவரின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பரஞ்சோதி, அண்ணாவி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் என பலர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் TM தமிழ்ச்செல்வத்திற்கு ஆதரவாக திரைப்பட நடிகர் வையாபுரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அத்திப்பாடி, நாயக்கனூர், நடுப்பட்டி, பாவக்கல், அனுமன் தீர்த்தம், புதூர், பொங்கனை உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து புரட்சித் தலைவரின் வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு ஆதரவு திரட்டினர். அஇஅதிமுக வேட்பாளருக்கு சென்ற இடமெல்லாம் பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் அருண்மொழித்தேவன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புவனகிரி அருகே கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியங்களில் பிரச்சாரத்தின் போது நத்தமிடு கிராமத்தில் விசிகவிலிருந்து பலர் விலகி அஇஅதிமுகவில் இணைந்தனர். அவர்களை மக்கள் ஆதரவு பெற்ற வேட்பாளர் வாழ்த்தி வரவேற்றார். விறுவிறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் கழக வேட்பாளருக்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் புரட்சித் தலைவரின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு தங்கள் பேராதரவை வாரி வழங்கினர். பிரச்சாரத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் V ராமு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். செல்லாவூர், வன்றந்தாங்கல், மெட்டுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான கழகத்தினர், கூட்டணி கட்சியினருடன் வாக்குகளை சேகரித்த அவருக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். வீதி வீதியாக சென்று புரட்சித் தமிழரின் முத்தான தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய பிரசுரங்களை அளித்தும் தொகுதியில் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் பொதுமக்களிடம் தெரிவித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வெற்றி வேட்பாளர் ஆதரவு திரட்டினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ராணி விசைத்தறி நெய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தெல்லார் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பொன்னூர், மீசைநல்லூர், ஏம்பலம், ஸ்ரீரங்கராஜபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் ஏராளமான கழகத்தினர், கூட்டணியினருடன் ஆதரவு திரட்டி அவருக்கு சென்ற இடமெல்லாம் மக்கள் தங்கள் பேராதரவை வழங்கினர். தெல்லார் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பச்சையப்பன் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் புரட்சித் தமிழரின் 297 வாக்குறுதிகளை எடுத்துரைத்து கழகத்தினர் வாக்கு சேகரித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் போட்டியிடும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான சிறுனியம் பலராமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அண்ணாமலைச்சேரி மீனவ பகுதியில் உள்ள பொதுமக்களை சந்தித்த அவர் அஇஅதிமுக அறிவித்துள்ள மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை எடுத்து கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சிறுனியம் பலராமனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் குப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மீனவ கிராம பகுதிகளான சின்னக்குப்பம், பெரியகுப்பம், நெட்டுக்குப்பம், தாளங்குப்பம், காட்டுக்குப்பம், எண்ணூர்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களை சந்தித்து அஇஅதிமுக சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் குப்பனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் SRMT சந்திரசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
திருச்செங்கோடு நகராட்சிக்குட்பட்ட சின்னங்கிணறு, திருநகர் காலனி, மாங்குட்டைப்பாளையம், புதூர் மாரியம்மன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்த அவர் அஇஅதிமுக சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் SRMT சந்திரசேகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேனாதிபதி செட்டிப்பாளையம், கவுண்டம்பாளையம், காங்கேயம்பாளையம், தலவாய்ப்பாளையம், புதூர், தொட்டிப்பாளையம், சின்னியம்பாளையம் ஆகிய பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்த அவர் அஇஅதிமுக சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் பெரியபுள்ளான் என்கிற செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கொட்டாம்பட்டி வடக்கு ஒன்றியத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் உள்ள பொதுமக்களை சந்தித்த அவர் அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். மேலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சத்யா தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்னமலை குன்று, டி சண்முகபுரம், வாலம்பட்டி, மேல ஈரால், கீழ ஈரால், பிதப்புரம், இளம்புவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி வெற்றி சின்னம் இரட்டை இலைக்கு வாக்கு சேகரித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NK பெருமாள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் 30க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் அஇஅதிமுகவில் இணைந்தனர். கோவில்பட்டி அஇஅதிமுக வடக்கு மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 30க்கும் மேற்பட்டோர் கழக நகர்மன்ற உறுப்பினர் செண்பகமூர்த்தி தலைமையில் கோவில்பட்டி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் கடம்பூர் ராஜு முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைந்தனர். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதி அஇஅதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை வகித்து முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் பேசுகையில் இந்த தேர்தலில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் தன விமலை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் புரட்சித் தமிழரின் ஆட்சியில் காவிரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என உறுதியளித்தார். இதில் ஏராளமான கழகத்தினர், கூட்டணியினர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி தொகுதி வெற்றி வேட்பாளரும் அஇஅதிமுக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சூளகிரி ஒன்றியத்தில் பொதுமக்களை சந்தித்த அவர் அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான OS மணியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாய்மேடு பவர் ஹவுஸ், மருதூர் வடக்கு, தாணிக்கோட்டகம், தகட்டூர், வண்டுவாஞ்சேரி, அண்ணாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து திமுக ஆட்சியில் அரங்கேறிய அவல நிலைகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் OS மணியனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தேவராயபுரம் பகுதியில் நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது புரட்சி தமிழர் எடப்பாடி K. பழனிசாமியின் தலைமையை ஏற்று திமுக, கோமுதேக மற்றும் காங்கிரஸைச் சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட MGR இளைஞரணி இணைச் செயலாளர் பிரகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் உடனிருந்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான ப. குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குண்டூர், மொராய் சிட்டி, TTC நகர், கணபதி நகர், MIED உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி தமிழகத்தில் நல்லாட்சி அமைத்திட இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ப. குமாருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ரவி மனோகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழனி தொகுதியில் மேம்பட்ட அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றித் தருவதாக கூறி பொதுமக்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் மீண்டும் நல்லாட்சி மலர்ந்திட இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்று அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ரவி மனோகரனுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர்.